அப்படிலாம் கிடையாது. தமிழ்நாட்டில் திமுகவுக்கு அதிமுகவுக்கு தான் போட்டிய. நீ ஏன் முதலமைச்சராக இரு அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் ஏன் அரசியல் கட்சி நடத்துறாங்க? எடப்பாடி என்ன செய்தாருன்னு கேட்குறீங்க. தமிழ்நாட்டில் முதலமைச்சர் என்ன செய்தார்? 4 வருஷம் பண்ணீங்கன்னா கும்பகர்ணனாவது 6 மாசம். இவர் 4 வருஷமா என்ன சார் பண்ணிட்டு இருந்தாரு? நீட்டில் 7.5 கொண்டு வந்தவர் எடப்பாடி பழனிசாமி. நீங்க என்ன 10% மாத்திட்டீங்களா? அது என்னங்க அதிமுக மட்டும் கேள்வி கேட்கறீங்க? ஆமாங்க சார். பாட்டாளி மக்கள் கட்சி எத்தனை இடத்துல போராடிச்சு? ஏன் எதிர்கட்சி தலைவர் போகலன்றீங்களே? நகராட்சித்துறை அமைச்சர் திரு KN நேரு போனாரா? யார்கிட்ட போய் இந்த அரசாங்கமும் மக்களும் முறையிடணும்? ஆளுங்கட்சிட்டு தாங்க கேட்கணும். அதை எதிர்கட்சி தான் எல்லாம் செய்யணும்னா எதிர்கட்சியா சொத்து வரியை உயர்த்துச்சு. எடப்பாடி இருக்கிறாரா? எதுவுமே செய்யாத, மக்களுக்கு எதுவும் செய்யாத, போராட எதுவும் இல்லாத அந்த மயக்கத்துல இருக்கிறாங்க. இவ்வளவு நாள நீங்க இந்த கேள்வியை கேட்காம இருந்தீங்களே, அப்ப நீங்க கையூட்டு வாங்கிட்டு தான் கேள்வி கேட்காம இருந்தீங்களா? எங்க தேர்தல நிக்காத ஒரு ஆள் கேள்வி கேட்கிறான், அந்த கேள்வியை வச்சுக்கிட்டு நீங்க கேட்கறீங்க பாருங்க. 2019 2059 எல்லாம் கரெக்ட். ஐயா நீ எத்தனை முறை தேர்தல நின்ற? ஜெயலலிதாக்கு வந்த மாதிரி இப்படி இவங்க தானாக வரும் கூட்டம் சார் இது. என்னது தானாக வருகிற கூட்டம்? எங்க மலையில இருந்து பொத்துக்கிட்டாங்க. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அக்னீஸ்வரன் சந்திப்பவர். வணக்கம் சார். வணக்கம் சார். எடப்பாடி இன்னும் கும்பகர்ணனை விட ரொம்ப தூக்கத்தில் இருந்தாரா 4 வருஷமா? எப்படி, ஏன் அப்படி கேட்குறீங்க? ஆளுங்கட்சிக்கு எதிராக அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறப்ப எதுவும் இல்லாப்ப இப்போ எலெக்ஷன் அப்போ தான் வெளியே வந்திருக்காரு. எதுவும் பெரிய போராட்டம் நடத்தின மாதிரி தெரியலையே. அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் போராட்டம் நடத்திட்டு இருந்தார். இப்போ எதுவுமே இல்லை சார். ஸ்டாலினுக்கும் திரு எடப்பாடி அவர்களுக்கு ஏதாவது உடன்பாடு இருக்கா? நீ ஏன் முதலமைச்சர் இரு, நானே எதிர்கட்சி இருக்கிறேன்ட்டு? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது உங்களுடைய சந்தேக குதிரைக்கு அளவே இல்லை. அப்படியெல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டில் திமுகவுக்கு அதிமுகவுக்கு தான் போட்டிய. நீ ஏன் முதலமைச்சராக இரு அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் ஏன் அரசியல் கட்சி நடத்துகிறாங்க? அப்படி கிடையாது. மக்கள் கேட்டோம்னா நாங்கள் தொடர்ந்து வெற்றியில் இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க திமுக காரங்க. ஆனால் மக்கள் பெரிய தொல்லையில் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்ததுக்கு பிறகு எல்லா பிரச்சனைகளையும் இது பண்ணிக்கிட்டு நாங்கள் ஜெயிக்கிறோம், நாங்கள் பாஜக எதிர்ப்பு, சனாதனம் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்களே ஒழிய அதுக்கு உண்மையான இது என்ன, வளர்ச்சி என்ன, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சரி சார். எடப்பாடி முதல்வராக இருந்தபோது திரு ஸ்டாலின் அவர்கள் எப்படி எதிர்கட்சியாக வீரியமாக செயல்பட்டார்? இப்போ அப்படி இல்லையே சார். இப்போ ஸ்டாலின் முதல்வராக இருக்கிறார், ஆனால் எதிர்கட்சி யாருமே இல்லையே சார். எதிர்கட்சியாக செயல்பட வேண்டிய எடப்பாடி என்ன செய்து கொண்டு இருந்தார் இத்தனை நாள்? ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சிருச்சு? ஒன்று, திரு எதிர்கட்சி தலைவர் முதலமைச்சராக இருக்கும்போது செய்த சாதனைகளில் 100ல் 10% கூட செய்யலை. ஆனால் இதை தேர்தல் நேரத்தில், அதாவது சொல்லுவாங்கள்ல வேடந்தாங்கல் பறவை ஆண்டு முழுவதும் வராது, மழைக்காலங்களில் ஆஸ்திரேலியாவிலேருந்து கூட பறவை வரும். அது மாதிரி தான் தேர்தல் நேரத்தில் தான் இன்னும் ஓராண்டுக்கு முன்னாடியே மக்கள்கிட்ட போய் எப்பா தேர்தல் அறிக்கையில் இப்படி சொன்னாங்க, ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு மாவட்டமாக அது திமுக அரசினுடைய சொன்னாங்க, இப்படி செஞ்சாங்களா இல்லையா என்பதை மக்கள்கிட்ட போய் சொன்னால் பயங்கரமான கூட்டம் வருது. இப்போ திமுகவினுடைய எதிர்ப்பு மக்கள்கிட்ட எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இதை பொறுத்து கொள்ள முடியாமல் தான் இல்லை எதிர்கட்சி ஒன்றுமே செய்யலை. நான் கேட்குறேன், ஒரு நாட்டில் எதிர்கட்சி ஒன்றுமே செய்யலைன்னு கேட்குறீங்களே, இந்த ஜெம் டிவியில் கேட்குறேன், ஆளுங்கட்சி என்னப்பா செஞ்சிச்சுன்னு சொல்லுங்களேன். என்ன சார் ஆளுங்கட்சி திமுக என்ன செஞ்சிச்சுன்னு சொல்லுங்களேன் சார். இன்னைக்கு பஞ்சாப் முதல்வரை வரவழைச்சு அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவு சிற்றுண்டி ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால அது மகளிர் உரிமை தொகை கொடுத்துருக்காங்க சார். மகளிர் இலவச பயணம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் யார் காசுங்க? மக்கள் தாங்களா பேருந்துலையும் வாழ்வாதாரத்தையும் ஓட்டிக்கிறதுக்கு நீங்கள் எந்த விதமான வேலையும் செய்ய மாட்டீங்க.
அரசாங்க பணத்தை எடுத்து நாங்கள் பெண்களுக்கு இலவசமாக கொடுத்துட்டோன்னு தெரியுமா? மாநிலத்தில் இருக்கக்கூடிய பேருந்துகளை ஏறத்தாழ முழுசாக நட்டத்தில் இருக்கிறதுனால தனியார் துறைக்கு தாரை வாக்குவதற்கு ரெடியாக இருக்குது இதே அரசு. அதை தடுக்க வேண்டிய மக்கள் இடத்தில் இது கொண்டு போய் சேர்க்க வேண்டிய எதிர்கட்சியான எடப்பாடி என்ன செய்தார்? அதைத்தான் இப்போ ஊரா போய் சொல்றாருல, அதை உங்களால கேட்க முடியலையே. எடப்பாடி என்ன செய்தார்னு கேட்குறீங்க. தமிழ்நாட்டில் முதலமைச்சர் என்ன செய்தார்? எல்லா ஊடகங்களையும் கட்டுப்படுத்துகிறார், உண்மையான செய்திகளை போக விடாமல் தடுத்து பார்க்கிறார்கள். இதெல்லாம் தெரியாதா? ஜனநாயகத்தில் முதல் தவறு எங்கிருந்து ஆரம்பிக்கும்? ஒரு உண்மையான செய்தியை வெளியில் 4 பேருக்கு தெரிய விடாமல் தடுக்கிறது தான் முதல் தவறு. அதுக்கப்புறம் சட்டமன்றத்தில் சட்டத்தை போடுறீங்க, அதில் பாதி கொள்ளையடிக்கிறீங்க, கொண்டு போகிறீங்க, அது வேற. இதுதான் நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது. மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளும்படியா இல்லை. அதை ஏற்றுக்கொள்ளும்படி இப்போ சொல்கிறேன் இல்லை, நீங்கள் திருப்பியும் திரு எடப்பாடி அவர்கள் தேர்தல் வருகிறது, நாம் முதல்வர் வருகிறது, அதனால் இப்போ வந்திருக்கார். 4 வருஷம் என்ன செஞ்ச? திருப்பியும் கேட்குறேன். 4 வருஷம் பண்ணீங்கன்னா கும்பகர்ணனாவது 6 மாதம், இவர் 4 வருஷமா என்ன சார் பண்ணிட்டு இருந்தாரு? சரி, நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? யாரு? நான் என்ன? ஏங்க, அண்ணா பல்கலைக்கழகத்துல வழக்கு தொடுத்தது அதிமுக. முல்லை பெரியாறு விஷயத்துல போராட்டத்தை முதல்ல அறிவிச்சது அதிமுக. கள்ளக்குறிச்சி மரணத்துல முதல்ல போய் நின்று என்ன காரணம் அதை கண்டறிய வேண்டும்னு தமிழ்நாட்டில் முதல் அரசியல் கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி, அதிமுகவின் பொதுச் செயலாளர் தான் முதல்ல போனார். ஆனால் இன்னு வரைக்கும் முதலமைச்சர் அங்கே போகவே இல்லை. தமிழ்நாட்டின் ஊடகங்கள் எல்லாம் வாய்மூடி மௌனிகளாக இருக்கிறத யாராவது கேட்குறீங்களா? சென்னை உயர்நீதிமன்றம் கேட்டுச்சுங்க, அங்கே போய் பாருங்க என்ன காரணம்னு. 10 லட்சம் ரூபாய் செத்ததுக்கு பிறகு கொடுக்கறது முக்கியம் இல்லை, அது சாகாமல் தடுக்கிறது தான் முக்கியம். ஆக அரசாங்கத்திடம் எல்லா அதிகாரத்தையும் வச்சுக்கிட்டு நாங்கள் எதுவுமே போக மாட்டோம், காரணம் நாங்கள் ஜெயிக்கிறோம், காரணம் பாஜகவை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், பாஜகவை குறை சொல்லிக்கிட்டே நாங்கள் இங்கே நல்லா எல்லா விஷயத்துலையும் வரியை உயர்த்துறோம், கடனை நிறைய வாங்குகிறோம், முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் நாங்கள் சுருட்டுறோம். இதுதானே சார் அவங்களுடைய வெற்றி ஃபார்முலா. சார் திமுக வெற்றி ஃபார்முலா அதிமுக எதிர்ப்பு. அதுதான் 2019, 2021, 2024 உள்ளாட்சி தேர்தல்களிலும் இடைத்தேர்தல் கை கொடுத்துருக்கு சார். அப்படி இருக்க அந்த வெற்றி ஃபார்முலா சார். என்ன வெற்றி ஃபார்முலா? பாஜக எதிர்ப்பு என்ற இது தமிழகத்தை அழுத்திவிடும் பாசிசம், மதவாத சக்தி, சமூக நீதி, சனாதானம் அப்படின்ட்டு சொல்லி மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி வெற்றிகளை குவிச்சு கொண்டிருக்காங்க. என்ன பண்றீங்க? திமுக பண்ணுது. நீங்க சரி, அதிமுக என்ன சார் செய்யுது? திமுக மட்டும் என்ன பண்ணுது? நீங்களே சொல்லிட்டீங்கல்ல வெற்றிகளை குவிச்சுக்கிறாருன்னு. என்ன வெற்றியை குவிச்சாரு? நீட்டில் 7.5 கொண்டு வந்தவர் எடப்பாடி பழனிசாமி. நீங்கள் என்ன 10% மாற்றிட்டீங்களா? அல்லது அதிமுக ஆட்சியில் வாங்கின கடனை விட நீங்கள் குறைச்சி நாங்கள் வாங்கியிருக்கிறோம் பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னீங்களா? 5 வருஷத்துக்கு மேலே ஊரக உள்ளாட்சி தேர்தல் 5 வருஷம் மேலே 6 வருஷம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஏன் 5 வருஷத்துக்கு மேலே நீங்கள் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் இன்னொரு 10 வருஷம் கூட அவங்கள ஒரு தடவை ஜெயிச்சா 10 வருஷம் நீங்கள் ஊரக உள்ளாட்சி தேர்தல் ஊராட்சி மன்ற தலைவர்கள்லாம் அதிகாரம் கொடுப்பீங்களா? ஏன் அதை உங்களால் தேர்தல் நடத்த முடியலையா? இங்கே சென்னையில் 5 மாமன்ற உறுப்பினர்கள் கவுன்சிலர் இறந்துட்டாங்க, ஏன் தேர்தல் நடத்த மாட்டேங்கிறீங்க? நீங்கள் தான் தொடர்ந்து வெற்றி பெறவங்களாச்சே. திமுக தொடர்ந்து வெற்றி பெறுகிறது, ஆனால் மக்கள் தொடர்ந்து தோல்வியுற்று கொண்டே இருக்கிறார்கள். எல்லா விலைவாசியும் உயர்ந்து போச்சு. ஆமா, எதற்கேற்று சரியாக இல்லை, அதனால்தான் வேற வழி இல்லைன்ட்டு அவங்களுக்கு பால் விலை உயர்த்தினதுக்கு எதிர்கட்சி தான் காரணமா? பத்திரப்பதிவு கட்டணத்தை உயர்த்தினது எதிர்கட்சி தான் காரணமா? சாலை வரி போக்குவரத்து உயர்த்தினது கட்டண பண்ணது எதிர்கட்சி தான் காரணமா? என்னங்க சொல்றீங்க? ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக 150% சொத்து வரியை உயர்த்தலை, ஆனால் திமுக 150% சொத்து வரி உயர்த்துச்சு. அதனால் அது நல்ல கட்சி. 52% மின்சார கட்டணத்தை உயர்த்துச்சு. 52% உயர்த்தாத அதிமுக உங்களுக்கு இது ஆகலை, ஆனால் திமுக 52% உயர்த்தினது நல்ல ஆட்சி. ஆமா, இது எல்லாத்தையும் உயர்த்தி அதை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்காமல் அதைத்தான் இப்ப செய்யறாரு. ஆனால் நான் கேட்கிறேன்,
அதே எடப்பாடி ஆட்சியில் திரு ஸ்டாலின் அவர் எப்படி செயல்பட்டார்? 3 வச்சு எடப்பாடி கண்ணையே நோண்டிட்டாரு, விரலை விட்டு நோண்டினாரு. என்னது? சாத்தாங்குளம், பொள்ளாச்சி, தூத்துக்குடி, இது 3 வெற்றி விஷயத்தை வச்சு நான் சொல்றேன். மரக்காணம் 23 பேர் உயிரைவே நோண்டிட்டுச்சு திமுக அரசு. கள்ளக்குறிச்சி 2வது 69 பேர். இங்க அண்ணா ஆரம்பிச்ச கட்சி திமுக, அண்ணா பல்கலைக்கழகத்துல என்ன நடந்துச்சு? ஏன் இதெல்லாம் ஆளுங்கட்சிக்கு தெரியாதா அல்லது எதிர்கட்சிக்கு தெரியாதா? அது தெரியாதது தானே. அவர் கோமால இருந்ததுனால தானே இத்தனை வருஷமா இப்பதானே வெளியே வந்திருக்காரு. இதையெல்லாம் மக்களிடம் கொண்டு போய் அவர்கள் ஒவ்வொரு நாளும் தமிழகத்தை ஏதோ ஒரு சூட்டில் வச்சுட்டு இருந்தாங்க. தமிழகத்தை இப்படி நடக்குது, இப்படி நடக்குது, எடப்பாடி ஆட்சியில் இப்படி நடக்குது, இப்படி நடக்குது, மோசமாக அப்படிலாம் கட்டமைச்சிட்டு இருந்தாங்க. சரி, அதே திரு ஸ்டாலின் அவர்கள். ஆனால் இந்த ஆட்சிகள் எவ்வளையோ கொட்டி கிடக்கிறது, மக்களை பாதிச்சு வச்சிருக்கு. ஏன் சார் வாய் மூடி மௌனமாக இருக்குந்தாரே? தமிழ்நாட்டில் எந்தெந்த எதிர்கட்சி இருக்கு சொல்லுங்க. தமிழ்நாட்டில் எந்தெந்த எதிர்கட்சி இருக்கு சொல்லுங்க. எது எதிர்கட்சின்னா என்னென்ன எதிர்கட்சி இருக்கு சொல்லுங்க. இது சீமான் இருக்காரு. சீமான் எதிர்கட்சியா? ஆமா, 8.6. அப்படி இல்ல இல்ல இல்ல, நான் சட்டமன்றத்துல தாங்க கேட்டேன். நான் எதிர்கட்சின்னா நீங்க அப்படி சட்டமன்றத்துல எதிர்கட்சி கேளுங்க, அப்படி கேளுங்க, அப்படிதான் கேட்க. நீங்க இப்படி போகாதீங்க, நான் அப்படிதான் சொல்லுவேன். அந்த எதிர்கட்சிகள் பெரும்பாலும் சட்டமன்றத்துல எதிர்கட்சி என்னென்ன சொல்லுங்கன்னு கேட்டேன். பாஜக எத்தனை போராட்டம் நடத்துச்சு? ஆனால் இந்த அரசாங்கத்தை எதிர்த்து எத்தனை இடத்துல ஊர்வலம் போச்சு? எது ஊர்வலம் போச்சா? எத்தனை இடத்துல போச்சு சொல்லுங்க சார். அது என்னங்க அதிமுக மட்டும் கேள்வி கேட்கறீங்க? ஆமாங்க சார். பாட்டாளி மக்கள் கட்சி எத்தனை இடத்துல போராடுச்சு சொல்லுங்க சார். அவங்களும் போராடி நடத்தினாங்க சார். அவ்வளவுதான். ஆனா போராட்டம் நடத்தினாங்க. நான் கேட்கிறேன், ஆனா அதிமுக கும்பகர்ண தூக்கம். ஆமா, கும்பகர்ணனை விட 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி எழுப்பிடலாம். இவர் 4 வருஷமா தூங்கிட்டு இருந்தாரு. என்ன பண்ணாரு? சரி, ஆளுங்கட்சி 5 வருஷமா தூங்குது. நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க தானே ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்க. அதே மக்களை நீங்க தானே தட்டி எழுப்பணும். இதெல்லாம் நடக்குது இந்த ஆட்சியில், இதெல்லாம் அந்த வேலையை நடக்குது அப்படின்ட்டு நீங்க தானே மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும். அந்த வேலையை நீங்க சரியா செஞ்சீங்களா? அது நீங்க செஞ்சீங்களா? ஸ்டாலின் செஞ்சவரை செஞ்சீங்களா? அதனாலதான் அவர் இன்னும் வரைக்கும் அவரால் ஒரு சாதனை கூட சொல்ல முடியலைங்க. இன்னைக்கும் நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த சாதனைகள், செஞ்ச வரலாற்று முன்னேற்றங்கள்லாம் திமுகவினால ஒரு சாதனை கூட சொல்ல முடியாது. கேட்டா பெண்களுக்கு இலவசம். என்ன பெண்களுக்கு இலவசம்? என்ன பண்ணிட்டீங்க? அரசாங்க பஸ், அரசாங்க கஜானா, மக்களுடைய வரிப்பணம். அந்த வரிப்பணத்துல நீங்க இலவசமா கொடுத்துட்டு பெண்களுக்கு நாங்க இலவசமா கொடுக்கறோம், அது ஒரு சாதனையாங்க? அது ஒரு சாதனையா? எங்களுக்கு வாக்குகள் வர வேண்டும், நாங்கள் என்ன வேண்டுமானால் செய்வோம். அரசாங்க பணத்தை நாங்கள் ஆட்சிக்கு வரணும். எப்படி வேணாலும் இருக்குன்னா எப்படி வேணாலும் நாங்க அதை இடத்தில் தவறான கொண்டு போய் சேர்க்க வேண்டிய உண்மையான எதிர்க்கட்சி எதிர்க்கட்சி தலைவர். மணல் கடத்தல உயர் நீதிமன்றம் அந்த 5 மாவட்ட ஆட்சியாளர்களை விசாரணை செய்யுங்கன்னு சொல்லிச்சு. டாஸ்மார்க்கில் 1000 கோடி ரூபாய்க்கு முறைகேடு நடந்திருக்குன்னாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடுனாங்க, உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. அது இடைக்கால தடை தான் வாங்கி வச்சிருக்கிறாங்க. 3வது, இவங்க எல்லாமே தூய்மை பணியாளர்களில் அவங்க கேட்டது 3 கோரிக்கை, அதை செய்யலை. என்னென்னது? சம்பளத்தை குறைக்கக்கூடாது, தனியார் மையம் கொடுக்கக்கூடாது, நீங்கள் இதை ஏற்கனவே வாங்கலை சம்பளத்தை நீங்கள் 24,000 வாங்கினதை 16,000 குறைச்சி 8,000 ரூபா குறைச்சிருக்கீங்க. இதை நீங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறீங்க. இதையெல்லாம் ரெண்டாவது எங்களை பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும். இது 3 கோரிக்கை வச்சாங்களா? ஏற்றுக்கிட்டீங்களா? இல்லையே. மாறாக
நீங்கள் என்ன பண்ணீங்க, அந்த தூய்மை பணியாளர்களை அடித்து அந்த பெண்களை எப்படி இந்த காவல்துறை வந்து அங்கே கண்ணிய குறைவாக நடந்துக்கிருச்சு. அந்த ஆட்சி திரும்ப திரும்ப ஜெயிக்குது. நீங்கள் எதுவும் எதிர்த்து கேட்கலன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்களே வந்து மாட்டிக்கிட்டீங்க. ரைட்டா? இல்லை நான் போட்ட இதில் வலையில் நீங்களே வந்து மாட்டிட்டீங்க. அதே தூய்மை பணியாளர்கள் 13 நாட்கள் போராட்டம் இங்கே மட்டுமில்ல, திருப்பூர், மதுரை எல்லா இடத்துலும் நடந்தது. இந்த எதிர்கட்சியான அதிமுக திரு எடப்பாடி அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்? இது ஏன் அவர்களுக்கு பக்கத்துணையாக நின்றார்களா? நடு இரவில் கைது செய்து பெண்களை மொலஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இதையெல்லாம் பொது வெளிக்கு கொண்டு வர வேண்டிய திரு எடப்பாடி எதிர்கட்சி தலைவர் என்ன சார் செஞ்சாரு? எதிர்கட்சி தலைவர் போனால் என்ன சொல்லுவீங்க? அரசியல் பண்ண வந்துட்டாருன்னு. ஆமா சார், அது அவர் அரசியல் பண்ணார். ஆளுங்கட்சி இல்ல, எடப்பாடி ஆட்சியில் அரசியல் செய்தார். அவர்தான் உண்மையான எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின். நீங்கள் மற்ற நெல்லியார் மாதிரியே நீங்களும் தான் நிறையா பேசுகிறீங்க. எங்களை பேச கூப்பிட்டுட்டு நீங்கள் தான் நிறையா பேசுகிறீங்க. கேள்வி கேட்டு நிறுத்துங்க, எங்களுக்கு பதில் சொல்ல நேரம் கொடுங்க. ஆகையினால அதை வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் இது பண்ணது, அவங்களுக்கு ஆதரவாக இருந்தாங்க. அதை வந்து உடனே வந்து சென்னை இது நான் இப்படி கேட்குறீங்களே, ஏன் எதிர்கட்சி தலைவர் போகலைன்றீங்களே? நகராட்சித்துறை அமைச்சர் திரு KN நேரு போனாரா? அதை நீங்கள் எதாவது என்னைக்காவது கேள்வி கேட்டிருக்கீங்களா? ஒரு பத்திரிகையாளராக கேட்டிங்களா? ஆளுங்கட்சி நாங்கள் எதுவும் கேட்க மாட்டோம். ஆனால் எதிர்கட்சி தான் நாங்கள் சுற்றி சுற்றி வளைச்சி கேள்வி கேட்போம்னா என்னது நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு? நீங்களும் அப்போ திமுகவுக்கு ஆதரவாகவே தான் நாட்டில் எல்லாரும் செயல்பட்டா என்ன அவ்வளவு நல்லாட்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு நாட்டில்? அதனால் இதெல்லாம் பத்தாது. அதிகமாக உலக வங்கியில் கடன் வாங்கினோம், எல்லா வரியும் உயர்த்திட்டோம், அதெல்லாம் மணலை நாங்கள் கடத்திக்கிட்டு இருக்கோம், விற்றிட்டுருக்கோம். அதை மாதிரி கனிம வளங்கள் எல்லாத்தையும் நாம் வந்து கேரளாவுக்கு கடத்திகிட்ருக்கோம். அது நாம் தமிழர் போராடிச்சு. இப்போ அதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லி கிட்னி திருட்டு வேலையில் ஈடுபடுறாங்க. திருப்பியும் நீங்கள் நான் வளைச்ச வலையில் திருப்பி மாற்றீங்க. திரு எடப்பாடி அவர்கள் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தை எங்கே ஆரம்பித்தார் சொல்லுங்கள் சார்? எங்கே சார் ஆரம்பித்தார்? மேட்டுப்பாளையத்தில். அது எந்த இடம்? கோயம்புத்தூர். அது யாருடைய கோட்டை? அதிமுக கோட்டை. நாமக்கல் எங்கே இருக்குது? நாமக்கல்ங்கிறது கரூர் பக்கத்தில் இருக்குது. அதுவும் கோவை மாவட்ட கோட்டை தானே, கொங்கு மண்டலத்தில் கோட்டை தானே. அங்கே சிறுநீரக திருட்டு நடந்திருக்கு. இதை ஏன் சார் பெரிய லெவலில் கொண்டு போல? அதே திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த கொங்கு மண்டலத்திலிருந்து தான் அதிமுகவின் தோல்வி துவங்க போகுதுன்னு சொல்லியிருக்காரு சார். அவர் சொல்லுவார். இவ்வளவு பொண்ணான வாய்ப்பு கிடைக்கும். அவர் சொல்லுவார். நீங்கள் என்ன சார் செஞ்சீங்க? அவர் சொல்லுவாருங்க. அவர் சொல்லத்தான் செய்வார். அவர் இப்படி பொய் சொல்லித்தான் மக்கள்கிட்ட வாக்குகளை வாங்குறாரு. நீட்டு விலக்கு பொய் சொல்லித்தான் மாணவர்கள் வாக்குகளை எல்லாம் வாங்கினார். பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் அறிமுகப்படுத்துவோம், நடைமுறைப்படுத்துவோம், அரசு ஊழியர்கள் வாக்குகளை பூரா பொய் சொல்லித்தான் வாங்கினார். இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் கடந்த 25 ஆண்டுகளாக 7000 பள்ளி ஆசிரியர்கள் 25 வருஷமாக தற்காலிக பணியாளர்களாகவே இருக்கிறார்கள். அதை என்ன பண்ணாங்க? எந்த நடவடிக்கையும் இல்லை. சரி, 25 ஆண்டு காலமாக 5000 பேராசிரியர்கள் தற்காலிக பேராசிரியர்களாக இருக்கிறாங்க. அதை நம்ம பண்ணலை. மாற்றுத்திறனாளிகள் பள்ளி மற்றும் கல்லூரி இயக்குநரகம் அங்கே வந்து பள்ளி கல்வி இயக்குநரகத்தில் போராடினாங்க. அவங்கள காவல்துறையை வச்சு அடித்து எடுத்துகிட்டு போனாங்க. ஆகவே இது எல்லாமே வந்து ஆளுங்கட்சி செய்த சாதனைகள். ஆமாம் சார், இப்பயும் நான் சொல்கிறேன், அவர்களுக்கு யாருமே ஆதரவு இல்லை. எதிர்கட்சியே ஆனால் எதுவுமே ஆதரவு இல்லை. ஆனால் எடப்பாடி ஆட்சி காலத்தில் அவர்கள் போராடிய போது ஸ்டாலின் அவர்கள் அங்கு சென்று அவங்களுக்கு உற்சாகம் கொடுத்தார். நான் ஆட்சிக்கு வந்தால் உங்களை பர்மனெண்ட் செய்கிறேன்ட்டு. ஆனால் இப்போ வந்து அது செய்யலை. அப்படி யாரை கேட்கணும்? நீங்கள் அப்படி யாரை கேட்கணும்?
அப்ப அதை யாரிடம் அதை ஏங்க ஆளுங்கட்சி இப்போ எதிர்க்கட்சியா இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள் இப்படி சொன்னாரு. ஆளுங்கட்சியா வந்ததுக்கு பிறகு செய்யலைன்னா யார்கிட்ட போய் இந்த அரசாங்கமும் மக்களும் முறையிடணும்? ஆளுங்கட்சிட்டு தாங்க கேட்கணும். அதை எதிர்க்கட்சி தான் எல்லாம் செய்யணும்னா எதிர்க்கட்சியா சொத்து வரியை உயர்த்துச்சு சொல்லுங்க. நீங்க மக்களிடத்தை கொண்டு போகணும் சார். மக்களிடத்தை கொண்டு போறதான் செய்யறாங்க. ஆளுங்கட்சி இப்படி எல்லாம் அதத்தாங்க மக்களிடத்துல கொண்டு போறதான் செய்யறாங்க. அதற்குத்தான் ஊடகத்தையும் கைப்பற்றி சமூக வலைதளங்கள்ல பூரா எல்லாத்தையும் பொய்யா போலியா காசை கொடுத்து எல்லாத்தையும் கரப்ட் பண்ணி வச்சிருக்குதே இந்த ஆளுகிற திமுக அரசு. மக்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? மக்களுக்கு தெரியாமலே எடப்பாடி பின்னாடி இவ்வளவு கூட்டம் வருது. எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியும். இந்த 2026 திமுக அரசு அடியோடு அகற்றதா இல்லையான்னு மட்டும் பார்த்துட்டு இருங்க. எப்படி சார்? எப்படின்னா எப்படி சார்? 2011 என்ன நடந்துச்சு? 2011 திமுக வந்துச்சா? அன்று யார் 11 இருந்து 14 வந்துச்சா? யார் இருந்தார்கள் அதிமுக உடைய தலைமை? அதனால அதே மாதிரி நான் இப்படி கேக்குறேன். எடப்பாடி அதே மாதிரி 2011 அன்றைக்கு யார் இருந்தா? கார்கில் போறப்ப தலைமை அடல் பிகாரி வாஜ்பாய். அந்த தலைமை இந்த தலைமை ஒன்னான்னு கேட்டா உங்களுக்கு கோவம் வருமா வராதா? அது முக்கியம் இல்ல. தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி தானே 75 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயிச்சிருக்காங்கல்ல. உடனே இப்படி கேட்பீங்க, அன்னைக்கு எத்தனை ஜெயிச்சது, அன்னைக்கு எப்படி ஜெயிச்சிச்சு? அது ஒப்பீடல்ல. ஒரு கட்சி 10 வருஷம் ஆளுங்கட்சியா இருந்தது, இன்னைக்கு எதிர்க்கட்சியா வந்திருக்குதுங்க. திரும்ப ஆளுங்கட்சியா வருங்க. ஓ, அதாவது நீங்க சொல்றது எப்படி தெரியுமா? எப்பயுமே அதிமுக ஒரு வாட்டி ஆளுங்கட்சியாக இருந்துட்டு எதிர்கட்சியான திருப்பியும் ஆளுங்கட்சி தான் வரும்ன்ட்டு அந்த மயக்கத்தில் எடப்பாடி இருக்கிறாரா? எதுவுமே செய்யாத, மக்களுக்கு எதுவும் செய்யாத, போராட எதுவும் இல்லாத அந்த மயக்கத்தில் இருக்கிறாரா? அதனால 4 வருஷம் கும்பகர்ணனோட மோசமா இருந்தாரா? மக்களுக்கு எதுவும் நீங்க தான் கும்பகர்ணன் மாதிரி பேசிட்டே இருக்கிறீங்க. ஆகையினால ஆளுகிற கட்சி செய்ய வேண்டியதெல்லாம் அதிமுகவிடம் எதிர்பார்ப்பதும் கேள்வியை கேட்கறதும், இதை யாருமே ஆளுகிற கட்சிகளும் போய் கேட்க மாட்டேங்கிறீங்க. ஏப்பா 3 முறை பால் விலையை உயர்த்தினீங்க, யாராவது மக்கள் எங்கேயாவது போராட்டம் பண்ணுறாங்களா? எல்லாமே எதிர்கட்சி தான் பண்ணணும். எதிர்கட்சி இப்போ போராட்டம் பண்ணி கேள்வி கேட்டால் இல்லை அது தனிப்பட்ட பிரச்சனைக்காக நடந்த கொலைகள் அப்படின்றீங்க. சரி, அதே நீங்கள் இந்த 4 வருஷம் ஆளுங்கட்சி செய்கின்ற தவறுகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்திருந்தால் இந்த சுற்றுப்பயணமே தேவையில்லையே. அது சுற்றுப்பயணம் தேவையில்லைன்னு நம்ம எப்படி முடிவெடுக்க முடியும்? ஆமாம், அப்படிதான். ஆளுங்கட்சி உண்மையிலே ஆளுங்கட்சி எவ்வளோ கொடுமைகள் நம்மளுக்கு செஞ்சிருக்கா, இது பண்ணியிருக்கா அப்படின்ட்டு மக்கள் முழிச்சிருப்பாங்க. உங்களுக்கு 2026 வெற்றியை தாம்பாளு தட்டத்தில் வைத்து கொடுத்திருப்பார்கள். அதுக்கு தான் இந்த வேலையை செய்கிறாங்க. இப்போ சுற்றுப்பயணம் ஐயா, தேர்தல் வரும்போது தானே அது மக்கள்கிட்ட போய் சொல்லணும் எப்பப்பா எதாவது நடந்துச்சுன்னு. இப்படி அதிமுக எப்பயாவது செஞ்சிருக்க? எம்ஜிஆரும் சரி, ஜெயலலிதாவும் சரி, எந்த இதுவும் சரி. இதுக்கு சொல்றீங்களே, நாமக்கல்லில் சிறுநீரக திருட்டு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை ஆளுங்கட்சியாக இருக்கின்ற எம்எல்ஏவுடைய மருத்துவமனை இதில் இணைந்துள்ளது. அதற்கு எதிராக ஏதாவது போராட்டம் நடத்தினீங்களா? இதுவா உண்மையிலே மாற்று அறுவை சிகிச்சையில் நடந்தா அந்த மருத்துவமனை சீல் வைக்க வேண்டும். அதுதான் இந்தியா முழுவதும் இருக்கின்ற சட்ட விதி. இப்ப ஓப்பன்ல இருக்கு. அதை பத்தி ஏதாவது நீங்க இது பண்ணி அப்பனா சமூக எடப்பாடி அவர்கள் அந்த மருத்துவமனையிடம் ஏதாவது கைவிட்டு விட்டுட்டாரா? இது வன்மையாக கண்டிக்கத்தக்கதுங்க. இது கேள்வின்ற பேரில் எதை வேணாலும் கேட்கக்கூடாது. இதுக்கு ஆதாரம் இருக்கா? இல்ல, அவர் மௌனமா மௌனமா இருந்தா அது இதுதான் அர்த்தமா? அதிமுக கோட்டையில் நடந்துள்ளது இது. ஏங்க நான் கேட்கிறேன், இவ்வளவு நாள நீங்க இந்த கேள்வியை கேட்காம இருந்தீங்களே, அப்ப நீங்க கையூட்டு வாங்கிட்டு தான் கேள்வி கேட்காம இருந்தீங்களா? பதில் சொல்லுங்க. எத்தனையோ விவாதம் பண்ணியிருக்கிறோம், இந்த கேள்வியை கேட்கல. கடந்த 6 மாசமா இந்த வெளியில தான் சுத்திட்டு இருக்கு இந்த செய்தி. இவ்வளவு நாள நீங்க அவங்க மருத்துவமனையில் கையூட்டு வாங்கிட்டு என்கிட்ட கேள்வி கேட்காம இருந்தீங்களா? இதெல்லாம் என்னது இது? ஆக ஆளுகிற அரசாங்கத்திடம் கேள்வி கேட்கறத பூரா
பத்திரிகையாளர்கள் போய் முதலமைச்சரை பார்த்து கேள்வி கேட்க வேண்டியதை ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக ஏன் செய்யல அப்படின்னு கேள்வி கேட்டாதி. இது பொதுவெளியை கொண்டு வந்த மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்களா இப்படிலாம் நடக்குதுன்ட்டு? அது நீ ஆளுங்கட்சியில நடக்குது தெரியாமையா போச்சு? எல்லா பேருக்குமே தெரிஞ்சுதான் தெரியுது, எல்லாத்துக்கும் தெரியத்தான் செய்யுது. ஆனால் அந்த செய்தியை வரவிடாமல் தடுப்பதே ஆளுங்கட்சின்றது உங்களுக்கு தெரியாதா? இது எவ்வளவு பெரிய இஷ்யூ? எவ்வளவு பெரிய இஷ்யூனா நீங்க தான் சொல்லணும். எவ்வளவு பெரிய இஷ்யூனா நாட்டில் நடக்குது. அந்த சிறுநீரகம் திருட்டுன்னு சொல்லக்கூடாது, முறைகேடு. சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார். அந்த முறைகேட்டை மக்கள் எடுத்து பொதுவெளி கொண்டு வரலாம். அதுல கல்லீரல் வேற திருடி இருக்காங்க. முறைகேடுக்கும் திருட்டுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க? முறைகேடுக்கு அவர் தான் சொல்லியிருக்காரு. நீங்க தான் கேட்கணும். எதிர்க்கட்சி அதை கேள்வி கேட்கறீங்க. நீங்க கேட்டு அது கேள்வி கேட்கறீங்களே, நீங்க என்கிட்ட தானே கேட்கறீங்க. ஆமா, திரு ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க. சொல்லியிருக்காரு, அவர் சொல்லட்டுங்க. அது என்ன வித்தியாசம்? ரெண்டுக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அப்புறம் ஏன் அவர் சொல்றாரு ஒரு அமைச்சர்? வார்த்தை ஜாலம் தான். இதுதான் உங்க பதில் வந்துருச்சா? ஆக திமுகவே முதலமைச்சர்ல இருந்து எல்லா பேருமே உள்ளாட்சித்துறையில் இருக்கிற ஊராட்சி மன்ற தலைவர் வரைக்கும் வார்த்தை ஜாலத்திலே பொய்யா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. மக்கள் இவர்கள் பேச்சை நம்ப தயாரா இல்லைங்க சார். இப்ப விஜய் என்ன சொல்லியிருக்காரு? அதிமுக பாஜகவை அடிமைப்பட்டு கிடைக்கிறது. அதிமுக தொண்டர்கள் ஏது செய்யுதுன்ட்டு ஒன்றும் முழிச்சிட்டு இருக்காங்க சார். அதுக்கு என்ன பண்ணுட்டு அது என்ன அந்த ஓட்டை அறுவடை செய்ய பார்க்கிறார் எடப்பாடி. இப்படி கட்சி இப்படி வழி நடத்துறாரு. எல்லாரும் அப்படிதானே சொல்றாங்க. வீக் ஆகி போச்சு, வீக் ஆகி போச்சுட்டு. சரி, வீக் ஆகி போச்சுன்னு என்னதோ படுக்க வச்சு ஒரு 1000 குளுக்கோஸ் பாட்டில் ஏற்றிருக்க வேண்டியதானே எடப்பாடிக்கு. இல்லை நீங்க சொல்றீங்க. இல்லை நீங்க சொல்லுங்க. வீக் ஆகி போச்சு, வீக் ஆகி போச்சுன்னு எவ்வளவு வீக் ஆகி போச்சு சொல்லுங்க. வீக் ஆகி போச்சுன்னீங்களே, எவ்வளவு வீக் ஆகி போச்சு? பொதுவாக தமிழகத்தில் எவ்வளவுங்க வீக் ஆகி போச்சு? வீக் ஆகி போச்சு, வீக் ஆகி போச்சுன்றீங்களே, எவ்வளவு வீக் ஆகி போச்சுன்னு சொல்லுங்கன்ற. 2019 வந்து தொடர்ந்து தோல்வி. ஏங்க, தேர்தல நிக்காத ஒரு ஆள் கேள்வி கேட்கிறான், அந்த கேள்வியை வச்சுக்கிட்டு நீங்க கேட்கறீங்க பாருங்க. அந்த ஆள் தேர்தலே நிக்காத ஒரு ஆள் வந்து வீக் ஆகி போச்சுன்றாப்புல, அதை வச்சுக்கிட்டு நீங்க கேள்வி கேட்கறீங்க. 2019, 2059 எல்லாம் கரெக்ட். ஐயா, நீ எத்தனை முறை தேர்தல நின்ற? எத்தனை வாக்கு சதவீதம்? நீ தான் பலமான ஆளாச்சே. உன் கூட எத்தனை கட்சி வந்து சேர்ந்துருக்கு? அதை யாராவது கேட்குறீங்களா? தமிழகத்தை அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இப்ப பார்க்க முடியுமா? எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு வந்த மாதிரி இப்படி இவங்க தானாக வரும் கூட்டம் சார். இது என்னது தானாக வருது கூட்டம்? எங்க மலையில இருந்து பொத்துக்கிட்டா? ஆமா, அப்படிதான். வானத்தை பிளந்து கொண்டு மேக வெடிப்போடு கொட்டும்பார் மழை இப்ப கொட்டிட்டு இருக்க. அதே மாதிரி இளைஞர் கூட்டம் அப்படி வந்து கொட்டுது சார். கொட்டட்டும். முதல்ல தேர்தலை நிக்கட்டும். கொட்டுதல் என்றது அப்புறம் பார்ப்போம். சரி, இத்தனை நாள் அதிமுகவை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க பாஜக? ஏதோ உருட்டி மிரட்டி இது பண்ணிட்டு இருந்த. இன்னைக்கு திடீர்னுட்டு பாஜக அதிமுக கிட்ட பணிஞ்சு போச்சு. என்ன சார் காரணம்? அது யாரு பணிஞ்சு போனா? இது பாஜக தான். பாஜக கிட்ட தான் போய் கேட்கணும், ஏங்க இப்படி பணிஞ்சு போயிட்டீங்கன்னு. பாஜக கிட்ட தான் போய் கேட்கணும். அதுவும் திரு எடப்பாடியும் திரு அண்ணாமலையும் எலியும் பூனையமாக இருந்தவர் இன்று அண்ணாமலை எடப்பாடியை எப்படியாவது முதல்வராக கொண்டு வர நம் பாடுபடும் சொல்லியிருக்காரு. அது திடீர் மாற்றம் என்ன சார்? அது உங்களுக்கு பிடிக்கலையா? எது அப்படி 2 பேரும் சொல்றது உங்களுக்கு பிடிக்கல? இல்ல, அதனால தானே நீங்க கூட்டணி உடைச்சிட்டு வந்தீங்க 2024. திரும்ப திமுகவே வரணும், அதான் உங்க ஆசை. கரெக்டா? இல்ல, நான் கேட்கிறேன். ஒட்டுமொத்த தமிழ்நாடே கேட்குதுன்னு நீங்க சொல்லலாம். ஆனால் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் வந்து எவ்வளவு போராட்டத்திற்கு பிறகு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. எத்தனை வழக்குகள், எத்தனை பிரச்சனைகள், அலுவலகத்தை உடைப்பீங்க, எல்லாமே வந்து அதிமுகவின் கொள்கைகளுக்கு எதிரான முடிவை எடுப்பீங்க. அவர் என்ன முடிவு எடுக்கிறார் என்பதை அவர் தான் எடுக்க வேண்டும். நீங்க சொல்றது நான் சொல்றதெல்லாம் அவர் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்ல. உங்களை விட அவர் முன்னாள் முதலமைச்சரா இருந்தவர். இன்னைக்கு இருக்கிற திரு மு க ஸ்டாலின் அவர்களை காட்டிலும்
சீனியர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. ஆகையினால அவர் மெச்சூரிட்டியானவர் தான். தமிழ்நாட்டில் ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு தலைவர் தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர். ஆகையினால 1000 விமர்சனங்கள், 1000 அவதூறுகள், நீங்கள் என்னவெல்லாம் பேசினாலும் சரி, அதிமுக ஆட்சி உறுதியாக அமையும். அப்போனா திரும்பவும் அதிமுக ஒரு வலிமையான கட்சியாக அனைவரையும் வலிமையா தான் இருக்குது. ஏன்னா ஓபிஎஸ் போயிட்டாரு, டிடிவி போயிட்டாரு, இப்படிலாம் போயிடுச்சா சார்? வீக்கா இருக்குன்னு சொல்றாங்களா சார்? சொல்றவங்க சொல்லிட்டே தான் இருப்பாங்க. ஓ, சொல்றவங்க சொல்லிட்டே இல்ல, அப்படிப்பட்ட பாஜகவே இறங்கி வந்துருச்சு. அப்படிப்பட்ட அம்மாவே பல விஷயங்கள் இறங்கி வந்திருக்கார். அப்படிப்பட்ட எம்ஜிஆரே பல விஷயங்கள் இறங்கி வச்சார். இவர் ஏன் சார் இறங்கி வர மாட்டேன்றாரு? அது முடிஞ்சு போன கதை. ஜெயலலிதா விட்டு சென்ற அந்த வலிமையோடு எடப்பாடி வலிமையாக்கி 2026 ஆட்சியை பிடித்து விடுவாரா? கண்டிப்பாக பிடித்து விடுவார். சரி சார், பொறுத்து இருந்து பார்க்கும் சார். இன்னும் எத்தனை மாதம் இருக்குது? இன்னும் 7 மாதம் இருக்குது சார். ஜென் டிவிக்காக உங்கள் பொன்னான நேரத்தை வைக்க மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி.